இடைவேளைக்கு பிறகு கிருஷி ஜப்பாலுக்கு வருகின்ற வரவேற்கிறேன். மூன்றாவது செஷனை அடைந்துவிட்டோம். மூன்றாவது செஷனில் மக்கானாவின் மதிப்பு கூட்டப்பட்ட தயாரிப்புகளை பற்றி நாம் பேசுவோம். இந்த பிரிவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த நபர்கள் என்னுடன் இணைகிறார்கள். உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் அவர்களை. டாக்டர் ராஜேஷ் குமார் மிஸ்ரா, முதன்மை விஞ்ஞானி. டாக்டர் ராஜேஷ் அவர்களே, உங்களை நான் வரவேற்கின்றேன். என்னுடன் விஞ்ஞானி இன்ஜினியர் ராகுல்குமார் ராவத் இணைகின்றார். மனிஷ் ஆனந்த் எங்களுடன் இணைகின்றார். மனிஷ் இந்த முயற்சியை எப்படி தொடங்கினார், இப்போது எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை சொல்வார். மனிஷ் அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். பிரேம் சங்கர் மிஸ்ரா எங்களுடன் இருக்கின்றார். அவர் மதுபனியில் இருந்து வந்திருக்கின்றார். சரி, பிரேம் அவர்களே வரவேற்கின்றோம். சரி டாக்டர் ராஜேஷ், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். முதலில் மக்கானாவின் மதிப்பு கூட்டல் என்றால் என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள். நாம் மக்கானாவை மெருகூட்டினால் அது வெள்ளை நிறத்தில் தெரிய ஆரம்பித்தால் அதன் மதிப்பு சுமார் 10% என்பது அதிகரிக்கின்றது. அதற்கு நாம் அதிக விலை கொடுக்கின்றோம். பிறகு இரண்டாவதாக சிறப்பம்சம் பல்வேறு அளவுகளாக தரப்படுத்தப்படுவதுதான். ஏனெனில் இது 4+ மற்றும் 5+ மற்றும் 6+ என வெவ்வேறு விகிதங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஏனெனில் நன்றாக இருக்கின்றது, அதன் தரத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, அது நன்றாக இருக்கின்றது. பணம் செலுத்தக்கூடிய வாடிக்கையாளர் அதற்கு அதிக பணம் செலுத்த தயாராக இருக்கின்றார். எனவே அதை தரம் பிரிப்பதன் மூலம் குறைந்தபட்சம் 600 ரூபாயாக மாற்றியிருக்கின்றோம். ஏற்றுமதி சந்தையில் இதன் விலை தோராயமாக ஏற்றுமதி செய்யப்படும் போது ஒரு கிலோவுக்கு 2200 ரூபாய் 2300 ரூபாயாக அது இருக்கின்றது. சில்லறை விற்பனையில் வேறு விஷயம். எனவே மூன்றாவது அம்சம் என்னவென்று சொன்னால், நாம் அதை ஒரு பொருளாக கொண்டு வந்து அதில் அதிக மசாலா பொருட்களை சேர்த்து சிறிது எண்ணெய் சேர்த்து பேக் செய்து நுகர்வோரை சென்றடையும் போது இது ஒரு புதிய வகையாக மாறுகிறது. புதிய வகையான ப்ராடக்ட் இது. எனவே இது போன்ற பல பொருட்கள் சந்தையில் நமக்கு கிடைக்கின்றன. எங்கள் நிறுவனம் அதில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஐசிஆரினுடைய பல்வேறு நிறுவனங்கள் இதில் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டே வருகின்றன. மேலும் பல்வேறு பயிற்சியாளர்களுக்கு நல்ல கல்வியையும் வழங்கி வருகின்றன. மீதமுள்ளவர்கள் எங்கள் தொழில் முனைவு சகோதரர்களாக இருக்கிறார்கள். சரி. ஆனால் அதற்கு முன் சில விவசாயிகளுக்கான கேள்விகள் உள்ளன. பிரதீப் குமார் எங்களுடன் இணைகின்றார். பிரதீப் அவர்களே, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். மக்கானாவின் மதிப்பு கூட்டலால் விவசாயிகளான நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நீங்கள் அதை செய்ய விரும்பினால் ஒரு 200, 500, 1000 விவசாயிகள் ஒன்று சேர்ந்து ஒரு உற்பத்தியாளர் அமைப்பு போல ஒரு குழுவாக ஒன்று சேர்ந்தால் நன்றாக இது இருக்கும். சரி, நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இருக்க வேண்டும், ஒன்றாக பயனடைய வேண்டும். அதைத்தான் பிரதமரும் சொல்கின்றார். அனைவருடனும் அனைவருக்குமான வளர்ச்சி என்கின்றார். நாம் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ராகுல் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். ராகுல், மக்கானாவிலிருந்து டிசைனர் உணவின் நோக்கம் என்ன, அதில் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லுங்கள். முதலாவதாக, மக்கானா லாவாவில் சுமார் 9.7% புரதம் இருப்பது போல இதில் நல்ல அளவு புரதம் உள்ளது. எனவே இது நமது அன்றாட புரத உட்கொள்ளலை பூர்த்தி செய்ய முடியும். இதனுடன் கிளைசெமிக் இண்டெக்ஸ் என்பது என்று நாம் அழைக்கும் மற்றொரு தரநிலை உள்ளது. ஒரு பொருளில் அது குறைவாக இருந்தால் அதை நீரிழிவு நோயாளிகளுக்கு பரிந்துரைக்கலாம். எனவே மக்கானா நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு நல்ல உணவாகும். மேலும் இதில் அதிக நார்ச்சத்தும் உள்ளது. எனவே மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த உணவை நாம் பரிந்துரைக்கலாம். எனவே மக்கானாவை பயன்படுத்த வேண்டிய சில ஆரோக்கிய நன்மைகள் இவை. இந்த ஹெல்த் பெனிஃபிட்டுகள் நமக்கு மக்கானாவில் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, ஒரு விவசாயம் எங்களுடன் நினைக்கின்றார். ராம்பாபு ராவத் எங்களுடன் நினைக்கிறார். ராம்பாபு அவர்களே, உங்கள் கேள்வியை கேளுங்கள். உங்களை வரவேற்கிறோம். என்னுடைய கேள்வி என்னவென்றால், துரியும் லாவாவும் ஏன் வெவ்வேறு வழிகளில் மதிப்பு கூட்டலை செய்ய துணிகிறார்கள்? மக்கானாவை கையால் அல்லது இயந்திரங்களை பயன்படுத்தி உடைத்தால் அது துரியை உற்பத்தி செய்கிறது. எனவே எரிமலை குழம்பு நல்ல சந்தை மதிப்பை பெறுவது போல துரிக்கு அவ்வளவு கிடைக்காது. எனவே நீங்கள் செய்யக்கூடியது என்னவென்றால், முதலில் அதை அரைத்து அதன் பொடியை உருவாக்குங்கள். இதை நீங்கள் பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் பயன்படுத்தலாம். இதுவரை பல பொருட்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. மக்கானா பர்ஃபி, மக்கானா பிஸ்கட், பின்னர் மக்கானா பாஸ்தா மற்றும் பல பொருட்கள் உள்ளன. அதை மாவுடன் கலந்து நாம் சப்பாத்தியும் செய்யலாம், ரொட்டி தயாரிக்கலாம். எனவே அத்தகைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதன் மூலம் அது அதன் சந்தை மதிப்பை பெறுகிறது. சரி, நாம் விஞ்ஞானிகளினுடைய பேச்சை கேட்டிருக்கின்றோம், விவசாயிகளினுடைய பேச்சை கேட்டிருக்கின்றோம். இப்போது மக்கானாவின் தொழில் முனைவோரின் பேச்சை கேட்பது முக்கியம். மனிஷ் அவர்களே, கடந்த 5 ஆண்டுகளை பற்றி பேசினால் இந்த துறை எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் சாதனைகளை பற்றி சொல்லுங்கள். எனவே முன்பு இது ஒரு எப்போதாவது சாப்பிடக்கூடிய பொருளாக ஒன்றாக இருந்தது. இப்போது அது நிலையானதாகிவிட்டது. அதாவது இப்போது நீங்கள் பார்த்தால் வருமானம் வரக்கூடிய அனைத்து வீடுகளிலும் நிச்சயமாக ஒரு பாக்கெட் மக்கானாவை காண்பீர்கள். எனவே இது வளர்ச்சி, ஏனெனில் இது நிலையானதாகிவிட்டது. இந்த பருவத்தில் மக்கானாவின் தேவை குறைந்துவிடும். ஏனெனில்
நாங்கள் அதை அழைக்கிறோம். அது முன்பு குளிர்கால மாவா என்று அழைக்கப்பட்டது. இப்போது வருடத்தின் 365 நாட்களும் இதை சாப்பிடுகிறோம். பிரதமர் மோடிஜி தனது அறிக்கையில் 365 நாளில் 300 நாட்கள் இதை சாப்பிடுகிறோம் என்று கூறினார். எனவே இந்த வளர்ச்சி அந்த வளர்ச்சியின் வளர்ச்சியாகும். இதை 2 வழிகளில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று நாம் பின்தங்கிய இணைப்பு என்று அழைப்பது. அங்கு விவசாயத்திலிருந்து ஃப்ளவரி வரை சொல்கிறோம். அதன் பிறகு தயாரிக்கப்படும் லாவா அல்லது துரி பற்றி பேசுவோம். தயாரிப்பை சந்தைக்கு எவ்வாறு எடுத்துச் செல்வது? எனவே கடந்த 5 ஆண்டுகளில் பின்தங்கிய இணைப்பின் வளர்ச்சியை பற்றி நான் பேசினால் அது 2.5 மடங்கு பெரியது. செயலி சஹாப் கூறியது போல பரப்பளவு 15,000 35,000 உயர்ந்துள்ளது என்று மருத்துவர் கூறியிருந்தார். எனவே சந்தையின் தேவை 400% அதிகரித்திருக்கலாம். எனவே அதன் காரணமாக தேவை மற்றும் விநியோகத்தில் உள்ள இடைவெளி விலையை மிகவும் அதிகமாக ஆக்கியுள்ளது. எங்களுடன் விவசாய இணையர் புட்டாய் முக்கியா அவர்கள், உங்களுடைய கேள்வி கேளுங்கள். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் 25 குளங்களில் மீன் அப்புறம் மக்கானா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த லாவா தொழிலும் செய்கிறோம். சார், உங்ககிட்ட நான் என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன்னா, விவசாய தொழில் முனைவோராக இருக்கிறது மூலமான என்ன நன்மைகளை எங்களால் பெற முடியும்னு சொல்லுங்கள். விவசாயி நேரடியாக நிறுவனத்திற்குள் நுழைந்தால் அவரும் ஒரு தொழில் முனைவோராகலாம். அல்லது நீங்கள் விவசாயத்தில் தங்கியிருந்தால் உங்களை சுற்றியுள்ள தொழில் முனைவோருடன் உங்கள் மாவட்டத்தில், உங்கள் மாநிலத்தில், உங்கள் நாட்டில் நீங்கள் தட்டச்சு செய்ய விரும்பும் ஒப்பந்த விவசாயம் செய்யலாம். அதன் மூலம் என்ன நடக்கும் என்றால், எனக்கு இந்த உறுதியான பணம் கிடைக்கிறது என்பதையும் என்னிடம் உள்ள துணை பொருட்கள் எவை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அதுவும் தொழில் முனைவோரால் பயன்படுத்தப்படலாம். இது ஒரு வழி. இரண்டாவதாக, நான் கண்டுபிடித்த போது அதற்கு கரிம சான்றிதழ் இல்லை. ஆனால் நீங்கள் அனைத்து விவசாயிகளே, அடுத்த பெரிய விஷயம் கரிம சான்றிதழ். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்திடம் பேசுவோம். சரி, இதுவரை அக்வா வாட்டர் பொருட்களுக்கு கரிம சான்றிதழ் கிடைக்கவில்லை. எனவே மக்கானா அதை பெற வேண்டும். ஏனெனில் வெளிநாட்டில் அதற்கு அதிக தேவை உள்ளது. கரிம மக்கானா இப்போது கரிம என்ற பெயரில் கிடைக்கவில்லை. எனவே நீங்கள் கரிம விவசாயம் செய்தால் உங்களுக்கு அதிக பணம் கிடைக்கும். மூன்றாவதாக, தொழில் முனைவோருடன் இணைந்து கண்டறியக்கூடிய அறிக்கையை பெறுவீர்கள். அது அமெரிக்காவில் விற்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அது பம்பாயில் இருந்தால் அல்லது டெல்லியில் விற்கப்படுகிறதா என்றால் வாங்குபவரும் நுகர்வோரும் அது எந்த பண்ணையில் இருந்து வந்தது, அதன் சங்கிலி என்ன, அதன் மதிப்பு சங்கிலி என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். எனவே ஒரு நன்மையை தருகிறது. இரண்டாவதாக, வரும் புதிய விவசாயிகளுக்கு அவர்கள் அதை முதல் முறையாக செய்கிறார்கள் என்பது தெரியாது. அவர்கள் அதை எங்கே விற்பனை செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த விஷயத்திலும் நீங்கள் ஒரு தொழில் முனைவோருடன் தொடர்பில் இருந்தால் நீங்கள் அவருடன் ஒரு ஒப்பந்தம் செய்யலாம். உங்கள் துணை தயாரிப்பு என்ன, அதை என்ன செய்வது என்று அவர் கைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு செல்ல முடியும். இரண்டாவதாக, நீங்கள் அந்த தொழில் முனைவோருடன் தொடர்பில் இருந்தால் சந்தையில் என்ன நடக்கிறது, என்ன போக்கு வருகிறது, என்ன வரப்போகிறது, அடுத்த 4-6 மாதங்கள், ஒரு வருடத்தில் என்ன வரப்போகிறது என்ற யோசனை நமக்கு இருப்பது போல விவசாயி அதை பற்றிய தகவல்களை பெறலாம். சரி, இந்த பிளேலிஸ்ட்ல இன்னொரு தொழில் முனைவோர் எங்களுடன் இணைகிறார். பிரேம்சங்கர் மிஸ்ரா அவர்கள் இணைகிறார்கள். அவர் மக்கானா விவசாயி. அவருக்கு நிறைய விஷயங்கள் நன்றாக புரிகிறது. சார், மக்கானாவின் மதிப்பு கூட்டலில் இயந்திரங்களை பயன்படுத்துவது பற்றி பேசினால் இதற்கு பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் என்னவாக இருக்கின்றது என்று சொல்லுங்கள். மதிப்பு கூட்டல் பற்றி பேசுகையில் உங்களிடம் பாஸ்தா தயாரிக்க ஒரே ஒரு இயந்திரம் உள்ளது. அதன் பிறகு மக்கானாவிற்கு ஒரு சுவையூட்டும் மற்றும் வறுக்கும் இயந்திரம் உள்ளது. இதன் மூலம் நீங்கள் பல்வேறு வகையான சுவைகளை உருவாக்கி உங்கள் தயாரிப்பை சந்தைக்கு கொண்டு வரலாம். இரண்டாவது, உங்கள் மாவு ஆலை இயந்திரங்கள். இதன் மூலம் நீங்கள் மக்கானாவை மாவை தயாரித்து சந்தைக்கு கொண்டு வரலாம். மேலும் இது போன்ற வேறு சில சிறிய பணிகள் உள்ளன. மக்கானாவை தரப்படுத்துவதற்கான இயந்திரம் உங்களிடம் உள்ளது. தரப்படுத்துவதன் மூலம் விஸ்வகர்மா ஐயா சொன்னது போல நீங்கள் மதிப்பை சேர்க்கலாம். இவை 3-4 இயந்திரங்கள். அவை காலப்போக்கில் மேலும் அதிகரிக்கும். சரி, ஒரு விவசாயி எங்களுடன் இணைகிறார். கபில் தேவ் அவர்கள் மதுபனியில் இருந்து வந்திருக்கின்றார். கபில் அவர்களே, உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேளுங்கள். ஒரு தொழில் முனைவோர் மதிப்பை சேர்ப்பதன் மூலம் லாபம் ஈட்ட முடியும். ஆனால் அதற்கான சரியான பயிற்சி எங்கே? இந்த 4ம் நம்மை வழிநடத்த வேண்டும். தர்பங்காவில் உள்ள எங்கள் தேசிய ஆராய்ச்சி மக்கானா ஆராய்ச்சி மையத்திற்கு வரலாம், அல்லது ஐஆர் கிருஷி விக்யான் கேந்திராவுக்கு வரலாம். அங்கு விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கும் பல சுய தொழில் செய்யும் தொழில் முனைவோர் மற்றும் ஸ்பான்சர்கள் உள்ளனர். எனவே விவசாயிகளும் அவர்களுடன் சேர்ந்து பயிற்சி மற்றும் புதிய தயாரிப்புகள் பற்றி தகவல்களை பெறலாம். மேலும் அவர்கள் எங்களையும் அணுகலாம். ராகுல் அவர்களும் எங்களுடன் இருக்கின்றார். ராகுல் அவர்களே, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை பாதுகாப்பாக விற்பனை செய்வதும் ஒரு மிகப்பெரிய பணிதான். இதை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லுங்கள். மக்கானா மட்டுமல்ல, எந்த ஒரு உணவுப் பொருளும் இருக்கும்போது
அதன் தரம் மற்றும் அதன் சுய ஆயுள் என்பது அதன் தரத்தை நீண்ட காலத்திற்கு பராமரிக்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதற்கு அதன் சரியான சேமிப்பு அவசியம். நாம் அதை சேமித்து வைக்கும் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். எலிகள் அல்லது பூச்சிகள் போன்ற எந்த மாசுபாடும் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் காரணமாக உணவுப் பொருட்களும் சேதமடைவதால் அது ஆரோக்கியமான இடமாக இருக்க வேண்டும். மக்கானாவை பொறுத்தவரை மக்கானாவில் ஈரப்பதம் குறைவாக உள்ளது. அதில் ஈரப்பதம் மிகவும் குறைவாக உள்ளது. எனவே சேமிப்பின் போது வெளியிலிருந்து வரும் ஈரப்பதம் ஊறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதன் காரணமாக அது மொறுமொறுப்பாக இருக்காது, மென்மையாக மாறும். அதற்காக நாம் நல்ல பேக்கேஜிங்கை பயன்படுத்தலாம். ஏர்டெல் பேக்கேஜை பயன்படுத்தலாம். வேக்கும் பேக்கேஜிங்கும் செய்யலாம். இதனால் அதன் ஷெல்ஃப் லைஃப் பராமரிக்கப்பட்டு அதன் புத்துணர்ச்சி பராமரிக்கப்படுகிறது. அதனுடன் தயாரிக்கப்படும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு காலாவதி தேதி உள்ளது. எந்த ஒரு பொருளும் காலாவதி தேதிக்குள் சேமிக்கப்பட வேண்டும். நிறைய சாதிக்கக்கூடிய பல முயற்சிகள் என்பது இருக்கின்றன. மக்கானாவின் விவசாயம் மிகவும் கடினமான வேலை. முதலில் விதைகள் நீர்த்தேக்கங்களில் வைக்கப்படுகின்றன. சுமார் 8 முதல் 9 மாதங்களுக்கு பிறகு பழம் வந்ததும் அவை நீர் போன்ற புதர்களில் எடுக்கப்படுகின்றன. பின்பு உலர்த்துதல், வறுத்தல் மற்றும் உரித்தல் செயல்முறை என்பது தொடர்ந்து நடைபெறுகிறது. இவ்வளவு கடின உழைப்புக்கு பிறகு மொறுமொறுப்பான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த மக்கானா தயாராக இருக்கின்றது. இது பீகார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குகிறது. பீகாரில் உள்ள தர்பங்கா, சமஸ்திபூர், சஹர்சா, அராரியா, கதிகார், மதுபனி, சுபோல், பூர்னியா, முசாஃபர்பூர் மற்றும் கிஷன்கஞ்ச் போன்ற மாவட்டங்களில் மக்கானா சந்தைகள் கணிசமாக வளர்ச்சியடைந்து வருகின்றன. அதே சமயம் பீகாரின் மக்கானா டெல்லி, மும்பை, பெங்களூரு உள்ளிட்ட பல பெரிய நகரங்களில் முத்திரையை பதித்திருக்கின்றது. ஃபாக்ஸ் மீட் என்ற பெயரில் வெளிநாடுகளிலும் இதன் தேவை அதிகமாக அதிகரித்து வருகின்றது. நான்காவது செஷனை அடைந்துவிட்டோம். மக்கானா தொடர்பான சந்தைப்படுத்துதல், தரம், ஏற்றுமதி மற்றும் கொள்கை பிரச்சனைகள் பற்றி நாம் இதில் பேசுவோம். இந்த செஷனில் ஒரு சிறப்பு விருந்தினர் என்னுடன் இணைகின்றார். நான் உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்துகின்றேன். டாக்டர் ராஜேஷ்குமார் விஸ்வகர்மா என்னுடன் இருக்கின்றார். அவரை மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றோம். வித்யானந்த ஜா அவர்கள் எங்களுடன் இணைகின்றார். தர்பங்காவினுடைய MLSM கல்லூரியின் முன்னாள் முதல்வர். சார், உங்களை வரவேற்கின்றோம். ராஜீவ் ரஞ்சன் ஜா எங்களுடன் இணைகின்றார். அவர் தொழில் முனைவோர். சார், இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். முதலில் டாக்டர் ராஜேஷ், உங்களிடம் நான் இதை பற்றி கேட்க விரும்புகின்றேன். முதலில் இந்தியாவில் மக்கானாவின் தரநிலைகள் என்ன என்பதை பற்றி உங்களிடம் நான் அது தொடர்பாக கேட்க விரும்புகின்றேன். 1965 ஆண்டுக்கு முன்பு இந்திய தரநிலைகள் ஆணையம் மக்கானாவிற்கான தரநிலைகளை உருவாக்கியது. அதில் முக்கிய அளவுருவாக எவ்வளவு ஈரப்பதம் இருக்க வேண்டும், அளவு என்னவாக இருக்க வேண்டும், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களில் எவ்வளவு எண்ணெய் இருக்க வேண்டும், எத்தனை மசாலா பொருட்களை சேர்க்கலாம், அதன் பிறகு மசாலா பொருட்களை சேர்த்த பிறகு எப்போது வறுக்க வேண்டும் மற்றும் எவ்வளவு ஈரப்பதம் இருக்க வேண்டும், என்ன வகையான பேக்கேஜிங் இருக்க வேண்டும், அதன் பெயர்கள் என்ன, இவை இந்த நேரத்தில் அது அனைத்தையுமே அந்த நேரத்தில் வரையறை செய்தார்கள். அதற்கு பிறகு ஒருபோதும் அது மாற்றப்படவில்லை. மேலும் இந்திய தரநிலைகள் ஆணையத்தின் தரநிலைகள் நீங்கள் செயல்படுத்த விரும்புகிறீர்களா இல்லையா என்பது உங்களுடையது. ஆனால் 2023ஆம் ஆண்டில் இந்திய உணவு பாதுகாப்பு தரநிலை FSSAIக்கு சென்றுவிட்டது. எனவே FSSAI வந்தது. இந்தியாவில் நமது சந்தையில் விற்கப்படும் அனைத்து உணவுப் பொருட்களும் FCIயின் உரிமத்தை பெறுவது என்பது உண்மையிலேயே மிகவும் கட்டாயமான ஒன்றாகும். எனவே மேலும் உரிமத்தை பெறுவதோடு அவர்கள் தங்கள் பொருட்களினுடைய தரத்தையும் பராமரிப்பது மிகவும் அவசியமாகும். ஒரு விவசாயி எங்களுடன் இணைகின்றார். சௌரபூஷன் லஹாரியா சராயிலிருந்து வந்திருக்கின்றார். வரவேற்கின்றோம். உங்கள் கேள்வியை நீங்கள் கேளுங்கள். மக்கானாவின் தரத்தை சரிபார்க்க வசதிகள் எங்கெங்கே உள்ளன? முதலாவது சோதனை ஆய்வகம் என்பது பாகல்பூரில் பீகார் வேளாண் பல்கலைக்கழகத்தில் இது இருக்கின்றது. ஆனால் இது இன்னும் முழுமையாக செயல்படவில்லை. அல்லது பிற தயாரிப்புகளை நீங்கள் சோதிக்க வேண்டும் என்று சொன்னால் அது குளிர்சாதன பெட்டி கொண்ட ஆய்வகத்திலும் இது கிடைக்கின்றது. மற்றும் பல நகரங்களில் பல ஆய்வகங்கள் இருக்கின்றன. நீங்கள் அதை அங்கு அனுப்பினால் அவர்கள் தங்களுடைய தரநிலைகளின்படி அதனை சோதிப்பார்கள். டாக்டர் ஜா, உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்கின்றது. கடந்த 10 வருடங்களை பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். மக்கானாவின் தரமாக இருந்தாலும் சரி, உற்பத்தியாக இருந்தாலும் சரி, 10 வருஷத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய மாற்றத்தை பார்த்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். பாருங்க, மக்கானா சுகரூபிலிருந்து இது உலகமயமாக்கல் மற்றும் சட்டப்பூர்வமாக்கலின் சகாப்தம் என்று நாங்கள் கூறுகிறோம். உலகமயமாக்கல் என்றால் என்ன? அதாவது எந்த ஒரு பொருளோ அல்லது எந்த ஒரு
நபரிலோ அல்லது எந்த ஒரு அமைப்பிலோ சிறிதளவு நன்மை இருந்தாலும் அதை நீங்கள் நீண்ட காலம் மறைக்க முடியாது, அதை மறைத்து வைக்க முடியாது. எனவே மகானாக்கான நேரம் வந்துவிட்டது. மகானா கோவிடுக்கு பிறகு அது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கோவிடில் பலர் இறந்தனர். நாடு எவ்வளவு வளமாக இருந்ததோ அந்த அளவுக்கு அங்குள்ள மக்களின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தது. இந்தியாவில் ஒப்பீட்டளவில் குறைவான மக்கள் இருந்தனர். அதில் உங்கள் உணவு வெளிச்சத்திற்கு வந்தது. மகானா நமது ஆற்றலை அதிகரிக்கிறது. சரி, மகேஸ்வர் தாக்கூர் எங்களுடன் இணைகின்றார். அவர் ஒரு விவசாயி. மகேஸ்வரி அவர்களே, உங்களை வரவேற்கின்றோம். உங்கள் கேள்வியை நீங்கள் கேளுங்கள். இந்திய அரசாங்கம் பல வகையான வாரியங்களை நடத்தி வருகிறது. ஆனால் ஒரு மக்கானா வாரியமும் உருவாக்கப்பட உள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இது மக்கானா விவசாயிகளான எங்களுக்கு என்ன நன்மை தரும்? மக்கானாவின் விரிவாக்கத்திற்கான சாத்தியக்கூறுகளையும் அரசாங்கம் முழுமையாக அறிந்திருக்கிறது. அதனால்தான் இந்த வாரியம் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சில நாட்களுக்கு முன்பு தர்பங்கா வந்திருந்தார். இந்த பகுதி அதன் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றது. மக்கானாவின் மாலையும் அவளுக்கு மிகவும் அழகான முறையில் அணிவிக்கப்பட்டது. இதற்கெல்லாம் மக்கானா வாரியத்திற்கும் நீண்ட காலமாக கோரிக்கை இருந்து வந்தது. அதனால் அவர் சென்று இந்த முறை 25-26 பட்ஜெட்டில் அதை முன்மொழிந்தார். அதுவும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அது அமைக்கப்பட்டாலும் மக்கானா வாரியத்தின் மூலம் அரசாங்கத்தின் கவனம் உண்மையான உற்பத்தியாளர்களின் பிரச்சனைகள் மீது செலுத்தப்படும். இது மிகவும் முக்கியமானது. சுகாதாரமற்ற நிலைமைகள், குழந்தைகள் படிப்பை விட்டுவிட்டு அங்கேயே தங்குவது போன்ற பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தப்படும். எனவே இது தீர்க்கப்படும். இந்த பிரச்சனை முதன்மையாக தீர்க்கப்படும். எனவே நாங்கள் இதை குறிப்பாக பார்க்கிறோம். ராஜீவ் ரஞ்சன் இருக்கின்றார். ராஜீவ் அவர்களே, சந்தையை பற்றி பேசினால் எந்த ஒரு விவசாயிக்கும் சந்தை என்பது மிகவும் தேவை. மக்கானாவுடன் தொடர்புடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? முதலாவதாக நாம் அமர்ந்திருக்கும் பகுதி மிதிலா என்று அழைக்கப்படுகிறது. அதை பற்றி பேசினால் மிதிலா சிறந்த நுகர்வோர். எங்கள் முதல் குழு உறுப்பினர் சமீபத்தில் கூறியது போல் ஷரத் பூர்ணிமா நாளில் மிதிலாவில் ஒரு பகல் மற்றும் ஒரு இரவில் அதிக அளவு மக்கானா உட்கொள்ளப்படுகிறது. இது கோஜகரா என்று அழைக்கப்படுகிறது. அதன் பிறகு பீகார், வங்காளம், உத்தரப்பிரதேசம் ஆகியவற்றை ஒட்டிய மாநிலங்கள். நான் நாட்டை பற்றி பேசுகிறேன். இதற்கு பிறகு நமது பெருநகரங்களான மும்பை மற்றும் டெல்லியில் மக்கானா சிற்றுண்டியாகவும் பயன்படுத்துவதை நாம் காணலாம். எதிர்காலத்தில் புதிய மாநிலங்கள் இதில் சேர்க்கப்பட்டுள்ளன. குஜராத் மற்றும் தெற்கின் சில மாநிலங்களும் முன்பை விட அதிகமாக மக்கானாவை உட்கொள்ள தொடங்கியுள்ளன. இப்பொழுது சர்வதேச சந்தையை பற்றி பேசினால் சர்வதேச சந்தையில் அதிக நுகர்வு காணப்பட்டது. எனவே அது நமது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகும். அமெரிக்கா தான் அதிகமாக பயன்படுத்துகிறது. அதைத் தொடர்ந்து இங்கிலாந்து, அதன் பிறகு இதில் இணையும் புதிய நாடுகளான ஆஸ்திரேலியா மற்றும் கனடாவும் இதில் இணைகின்றன. இந்த வழியில் இது தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் காணப்படுகிறது. அவை சராசரியாக பார்த்தால் 15% வளர்ந்து வருகின்றன. சரி, இப்போது எங்களுடன் அமர்ந்திருப்பவர் இந்திய அரசாங்கத்தில் கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய பிரசாந்த் அமரிக் அவர்கள். நான் நேயர்களுக்கு அவர்களை பற்றி கூறிக்கொள்கின்றேன். பிரசாந்த் அவர்களே, உங்களையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். பாருங்கள், 2025 பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்கானா வாரியம் நிறுவப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. எனவே அதன் பிறகு இந்த கிருஷி சௌபாலில் விவாதம் மிகவும் முக்கியமானது. இந்த கொள்கை முடிவுகளை எடுப்பதில் ஒரு விவசாயிக்கும் விஞ்ஞானிகளுக்கும் இடையே நடைபெறும் விவாதத்தின் மூலமாகவும் கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும். இரண்டாவதாக, காலநிலை மாற்றம் மற்றும் மக்கானாவின் தொழில்நுட்ப உற்பத்தி திறனை அதிகரிக்க தேவையான தொழில்நுட்ப தலையீட்டை மனதில் கொண்டு இதற்கு நிறைய ஆராய்ச்சி தேவை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதற்காக ICR ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டும். மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால், பயிற்சியின் பலனை நாம் எவ்வாறு பெறுவது என்பதுதான். இந்திய அரசின் அனைத்து திட்டங்களும் விவசாயிகளின் உற்பத்தி திறனை எவ்வாறு அதிகரிப்பது, விவசாய உற்பத்தியை எவ்வாறு அதிகரிப்பது மற்றும் அவர்களின் வருமானத்தை எவ்வாறு அதிகரிப்பது என்பது குறித்து தொடர்ச்சியான விவாதம் நடத்தப்படுகிறது. விவசாயிகள் நலனுக்கான எங்கள் அனைத்து திட்டங்களும் இதை அடிப்படையாக கொண்டவை. இந்தியாவில் 730க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வேளாண் அறிவியல் மையங்கள் உள்ளன. மேலும் வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை நிறுவனமான ஆத்மாவும் உள்ளது. ஆத்மாவின் செயல்பாடுகளை பார்த்தால் ஒரு மாவட்டத்திலிருந்து மற்றொரு மாவட்டத்திற்கும், ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கும் விவசாயிகளுக்கு பயிற்சி, செயல் விளக்கம், விவசாயி விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடல் மற்றும் வெளிப்பாடு வருகைகள்
ஆகியவற்றுக்கான ஏற்பாடுகள் உள்ளன. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நிலைமை முன்பு இருந்ததை விட தற்போது மாறி வருகிறது. விவசாயிகளுக்கான நலனில் அரசாங்கம் மிக முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது. டாக்டர் ராஜேஷ் அவர்கள் எங்களுடன் இருக்கின்றார். ஆனால் டாக்டர் ராஜேஷ், மக்கானாவை பற்றி பேசும்போது அதை சாப்பிடுவதற்கு புவிசார் குறியீடு போன்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கின்றதா? மக்கானாவிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதன் பெயர் மிதிலா மக்கானா. அதாவது மக்கானா மிதிலா பகுதியில் விளைவிக்கப்பட்டாலோ அல்லது வளர்க்கப்பட்டாலோ, இங்கிருந்து வளர்க்கப்பட்டாலோ பீகார் வேளாண் பல்கலைக்கழகத்திடமிருந்து பெறப்படும் சான்றிதழுக்கு அது பொருந்தும். நீங்கள் இதில் சேர்ந்தால் இதுவே உங்கள் அடையாளமாக இது இருக்கும். இதை நீங்கள் அமெரிக்காவில் விற்றால் அதில் இது மிதிலா மக்கானா என்று, மிதிலா பகுதியில் இருந்து வந்தது என்றும் எழுதப்பட்டிருக்கும். பின்னர் உங்கள் அடையாளம் அங்கு வரை சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வித்யானந்த ஜா அவர்களே, இதை சூப்பர் ஃபுட் என்று ஏன் அழைக்கிறார்கள்? ஏன் இதை சூப்பர் ஃபுட் என்று அழைக்கின்றோம் என்று சொல்லுங்கள். உலக வரைபடத்தில் உள்ளவர்களும் வெளிநாடுகளில் உள்ளவர்களும் இதை சூப்பர் ஃபுட் என்று ஏற்றுக்கொள்கிறார்களா? அதை எப்படி அழைக்கின்றோம்? நிச்சயமாக இது ஒரு சூப்பர் உணவு. இதை நாம் மட்டும் சொல்லவில்லை, இதை நாம் மட்டும் சொல்ல வேண்டியதில்லை. இதில் உள்ள புரதம் சுமார் 10% என்ற உண்மையை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறது. மக்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவு அதிகமில்லை. ஆனால் அதன் தரம், நான் சொல்வது போல் நாம் அரிசியுடன் பருப்பு வகைகளை சாப்பிடுகிறோம், அதனுடன் காய்கறிகளையும் சாப்பிடுகிறோம். அரிசியை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியாது, பருப்பு வகைகளை மட்டும் சாப்பிட்டு நாம் உயிர் வாழ முடியாது. அதனுடன் அவற்றை கலந்து சாப்பிட வேண்டும். சமச்சீர் உணவுக்கு மற்ற விஷயங்களும் அவசியம். நாம் பல விஷயங்களை சாப்பிட வேண்டும். ஏனென்றால் புரதம் அமினோ அமிலங்களால் ஆனது, நம் வீட்டு செங்கற்களால் ஆனது போல அதேபோல் புரதம் அமினோ அமிலங்களால் ஆனது. அவை நம் உடலில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. எனவே எந்த உணவின் மதிப்பும் அதில் உள்ள அதன் அளவை பொறுத்தது. எனவே தாமரை விதையில் உள்ள அமினோ அமிலங்களின் விகிதம் சுமார் 90 ஆகும். இது மீன் இறைச்சி மற்றும் முட்டைக்கு சமமாக இருக்கிறது. புரத தரத்தை பொறுத்தவரை இது கிட்டத்தட்ட கொழுப்பு இல்லாதது, கிட்டத்தட்ட 1%, 2%. நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட முடியுமா? நீரிழிவு நோய்க்கான நீரிழிவு எதிர்ப்பு கலவை சமீபத்தில் HbSc ஹைட்ராலிக்ஸ் பெட்டோலினிக் அமில பீட்டாவின் விலை அடையாளம் காணப்பட்டது. இது நீரிழிவு நோய்க்கு காரணமாகும், மேலும் இதய நோய்களுக்கு நன்மை பயக்கும். நாங்கள் இதை சோயாபீன் போலவே ஊட்டச்சத்து மருந்து என்று அழைக்கிறோம். ஊட்டச்சத்து மருந்து என்றால் அது ஒரு உணவு அல்லது மருந்து என்று பொருள். அது உணவாகவும் மருந்தாகவும் இருக்கிறது. நமக்கு அவசியமான அமினோ அமிலங்களைப் போலவே பல அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்களை காணக்கூடிய அதன் விதைத்தோல் கூட கொழுப்பு அமிலங்களும் நமக்கு அவசியமானது. நம் உடலில் உற்பத்தி செய்யப்படாத கொழுப்பு அமிலங்கள், அவற்றின் இருக்கை. உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒன்றாக விவாதிக்க நேரம் ஒதுக்கியதற்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த கிருஷி சோப்பாலில் விரைவில் சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் இதை நான் நம்புகின்றேன். உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யூடியூபில் நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த லிங்கை முடிந்தவரை பலருடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் நன்மைக்கானது இது, உங்களுக்கான நிகழ்ச்சி இது. உங்களை பற்றி நாங்கள் கவலைப்படுகின்றோம். வணக்கம்.